ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையால் அண்ணாமலையார் கோயிலில் திரண்ட பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கீங்க. பக்தர்களுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு ஐயப்பன்? இடைச்சாலை முக்தி தரக்கூடிய ஸ்தலமான திருவண்ணாமலையில் நாள்தோறும் பக்தர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி நடைபெற்று முடிந்தது. டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை திருக்கோவிலுக்குள் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட்டது. தீபம் ஏற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து தொடர்ந்து 11 நாட்கள் மலை உச்சியிலிருந்து அண்ணாமலையார் ஜோதி பிழம்ப பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அன்றைய நாள் முதலே, அதாவது கொடியேற்றம் தொடங்கிய நாள் முதலே திருவண்ணாமலையை பொறுத்தவரை தொடர்ந்து தற்பொழுது 25 நாட்களுக்கு மேலாக பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் இங்கேயே திருவண்ணாமலையில் அறையெடுத்து தங்கி தினந்தோறும் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது அரையாண்டு விடுமுறை விடப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் அண்ணாமலையாரை தரிசித்து வருகிறார்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட மாறாக பக்தர்களின் கூட்டம் அண்ணாமலையார் திருக்கோயில் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்படும் பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்து திருமஞ்சனம் கோபுரம் வாயிலாக வெளியேற்றப்படுகிறார்கள். 50 ரூபாய் தரிசன கட்டணம் என்பது அம்மணியம் கோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்டு கிளி கோபுரம் வழியாக தரிசித்து அவர்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். குறிப்பாக 4 மணி நேரம் 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இவர்களுக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் திருக்கோவிலுக்குள்ளே பல்வேறு ஏற்பாடுகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நிழற் பந்தர்கள் அமைக்கப்பட்டு தற்பொழுது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி தினந்தோறும் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் என்பது திருவண்ணாமலையில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.